ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்குது. அந்த பெண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வரன் வந்திருக்கு. அந்த ஆண் ஜாதகத்தில் ராகு கேதுகள் தோஷம் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம். நமக்கு பிடிச்சி போச்சு ஜாதகரை, பொருத்தமும் இருக்குது. ஆனால் ராகு கேது தோஷம் மட்டும் அந்த ஆணோட ஜாதகத்தில் இல்லை. திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஜோதிட்ட போனால் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஜோதிட்ட போனால் ராகு கேது தோஷம் இருக்குது, அந்த ஆணுக்கு ராகு கேது தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இந்த ராகு கேது தோஷம் பாதிப்படையக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கணும். லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, தனித்த கேதத்தில் இருக்குது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட மற்ற பாவகிரகங்களும் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் மன வாழ்க்கையில். சுப கிரகமான குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்தால் ஓரளவு பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி ராகு கேது தோஷம் உடைய ஜாதகத்தை, ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் போது பிரச்சனை வருமானா, ஏற்கனவே அங்கே பிரச்சனைக்குரிய ஜாதகம் தான் அந்த பெண்ணோட ஜாதகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஜாதகத்தை சேர்த்தாலும் அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். இந்த ராகு கேது தோஷத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். 7ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். யோகமான திசை நடக்குதான்னு பார்க்கணும். 8ஆம் இடத்து திசை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும், அதையும் பார்த்துக்கணும். யோகமான திசா புத்தி கிரக நிலைகள் இருக்கும்போது பெரிதாக அந்த 7ஆம் இடம் பாதிப்பு செய்யாது. ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடத்துல கேது, லக்கணத்தில் ராகுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆணோட ஜாதகம் பொருத்தம் வந்திருக்கு, ஒரு ஆணோட ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அவரோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இல்லை. ஆனால் கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது, யோகமான திசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. பொதுவாக ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது. 10க்கு 10 பொருத்தம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கிரக நிலைகள் சிறப்பாக இல்லாத போது அது மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியே தீரும். அதனால் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் என்பது அந்த தினம் கணம் 2 பொருத்தத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். யோனி ரஜ்ஜு கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் இன்னொரு பொருத்தம், ராசி பொருத்தம் இருக்கணும். மற்ற பொருத்தங்கள் 1, 2 இருந்தால் போதும். குறைந்தபட்சம் 5 பொருத்தங்கள் இருக்கிறது நல்லது. ஆனால் நட்சத்திரப்படி பொருத்தம் இருந்தாலும், சிறப்பான பொருத்தங்கள் இருந்தாலும், 10க்கு 10 பொருத்தம் இருந்தாலும், அந்த இருவருடைய ஜாதகத்தில் அந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம் திசாபுத்திகள் இதெல்லாம் நல்லா இருக்கணும். 8ஆம் இடத்து திசைகள் வருதான்னு பார்த்துக்கணும். இப்படி இருக்கும்போது ஒருவருக்கு ராகு கேது தோஷம் இருந்தாலும் ராகு கேது தோஷம் இல்லாதவரை மணந்து கொள்ளலாம். எந்த விதமான பாதிப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது. ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது. ஆனால் அது பெரிதாக பாதிப்பு இல்லாத செவ்வாய், பாதிப்பு இல்லாத ராகு கேது தோஷம் எடுத்துக்கொள்ளலாம். அது பெரிதாக பாதிப்பு இல்லாத ராகு கேது தோஷம் என்று வைத்துக்கொள்ளும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லை. ஆனால் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அதோடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கா, திசா புத்தி நல்லா இருக்கா, 8ஆம் இடத்து திசைகள் ஏதாவது வருதா, இப்படின்னு தான் முக்கியமாக பார்க்கணும். இது நல்லா இருந்தாவே நட்சத்திரப்படி பொருத்தம் இல்லைனாலும் அவருடைய அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.